அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடுமுறை காலங்களை நாம் எப்படி ஈடுபடுத்த வேண்டும், எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்கு சில நல்லடியார்கள் நமக்கு அழகான வழிமுறைகளை கற்றுத் தருவாங்க. விடுமுறை காலங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று விடுமுறை காலங்களை நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பதற்காக பயன்படுத்துங்க. விடுமுறை காலங்களில் சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு அழைத்து போய் சொந்த பந்தங்களை அறிமுகப்படுத்தி வைங்க. இது மிக முக்கியம். 2, விடுமுறை முடிந்ததற்கு பின்னால் நாம் அலுவல்களுக்கு போய்விட்டால், ஸ்கூலுக்கோ காலேஜிற்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ அல்லது நம்மளுடைய அலுவல்களுக்கோ போய்விட்டால் கண்டிப்பாக சில காரியங்கள் நம்மால் ஈடுபட முடியாமல் போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த விடுமுறை காலங்களிலேயே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதே போன்று 3வது, விடுமுறை காலங்களை தொகுத்து கொள்ள வேண்டும். காலையில் என்ன செய்வது, மதியத்தில் என்ன செய்வது, இரவில் என்ன பண்ணுவது, 3 விதமாக தொகுத்துக்கணும். காலை என்பது சூரியன் உதயமானதிலிருந்து தூங்கி எழுந்ததிலிருந்து நம்மளுடைய மதிய நேரம் வரைக்கும். அதே மாதிரி மதியம் என்பது சூரியனுடைய உச்சியிலிருந்து நம்மளுடைய சூரியன் மறையும் நேரம் வரைக்கும். இரவு என்பது சூரியன் மறைந்ததற்கு பிறகு. இப்படி 3 பகுதியாக பிரித்து 3 பகுதிகளிலுமே காலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், மதியத்தில் நாம் என்னென்ன பண்ண வேண்டும், இரவில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், இதை நாம் தொகுத்து என்ன செய்யணும், அந்த விடுமுறை காலங்களை பயனுள்ள முறையில் கழித்து கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கெல்லாம் எழுதி காட்டுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்கள் சொல்லக்கூடிய வழிகளில் நாமெல்லாம் இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நல்லோர்கள் புரிவானாக. அன்பானவர்களே, எல்லா விதத்திலும் விடுமுறை காலங்களை நாம் நல்ல முறையில் கழிக்கும் போது மிகப்பெரிய பயனை நாம் அடையலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நல்லோர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.